hands up if you with it. Drop it. அவகிட்ட வந்து நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி அவளுக்கு தேவையானதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதன்படி வந்து வெள்ளாவோட மாமாவை தேடி கண்டுபிடிக்கிறாரு விஜய். அடுத்து வெள்ளாவோட மாமாவோட வீட்டுக்கு வர விஜய் வந்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துறாரு. அவங்க மாமா வெள்ளா கிட்ட வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதை கேட்டு வெள்ளா அதிர்ச்சி அடைகிறாங்க. வெள்ளா வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன், விஜய் விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க. அடுத்து அவங்க மாமா வந்து சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி இங்கே இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புமா, அடுத்தவங்க வீட்டில் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அவர் தான் சொல்கிறாருல அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்படி தொல்லை கொடுக்கலாமா, சொன்னா கேளுமா, முதல்ல வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இல்லை நான் வரமாட்டேன், இங்கே பாருங்கள் விஜய், என்னை எதுக்காக அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து நான் தான், எனக்கு நீங்கள் தான், அது யாராலையும் மாற்றவே முடியாது. நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா என்னை விட்டுட்டு போயிட முடியுமா, நீங்கள் கல்யாணம் எப்படி பண்ணிக்கிறீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உன்னோட வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராகினி வந்து அமைதியாக இருக்காங்க. இவரோட வேலையாக தான் இருக்கும், நான் ஒன்றும் சொல்லலை அப்படின். இங்கே பாருங்கள், யார் சொன்னான்னா சொல்லலைன்னா உண்மை அது தானே, அவர் வந்து அக்ரிமெண்ட் போட்டு தானே நீங்கள் விஜய் கல்யாணம் பண்ணீங்க, அக்ரிமெண்ட் தான் முடிஞ்சிச்சுன்னு அவளை அமுச்சு விட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, அதனால் எதுக்காக உங்களுக்கு வந்து பொண்டாட்டின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, யார் சொன்னது, எனக்கும் வந்து காவேரிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு, காவேரி ஏன் பொண்டாட்டி, எனக்கு அவளுக்கு 1000 சம்மந்தம் இருக்குது, அது எப்படி இல்லைன்னு சொல்லுவேன், அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணது உண்மை தான், ஆனால் அக்ரிமெண்ட் போட்டாலும் செஞ்சாலும் சரி அவளுக்கு நான் தான், எனக்கு அவள் தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது, காவேரி ஏன் பொண்டாட்டி, நானும் அவ்வளோ சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறோம், தயவு செய்து என் வாழ்க்கையை விட்டு போயிடு உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து விஜய், நீ இந்த அளவு மோசமாக வந்து யோசனை பண்ணுவியா, அப்போ உனக்கு நான் வேணாமா, என்னை நீ விரும்பினியே, அப்படி லவ் பண்ண, இப்போ கடைசியில் வந்து வேற ஒருத்தி கிடைச்சான்னு சொல்லிட்டு என்னை தூக்கி எறியுதே விஜய், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பார் வெண்ணிலா, நீ பேசுறதெல்லாம் பெரிய தப்பு, எப்படி இப்போலாம் பேசுறது உனக்கு மனசு வந்தது, நான் இன்னும் இப்போது உன்னோட விஜயை நான் இல்லையே, இருந்தால் பரவாயில்ல, நான் காவேரியோட புருஷன், வேற ஒருத்தி புருஷனை நீ சொந்தம் கொண்டாடுறது தப்புன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓ, இன்னைக்கு நீ வந்து வேற ஒருத்தி புருஷன் ஆகிட்டியா, அப்போ ஏன் விஜயா நீ இல்லையா, அப்புறம் எதுக்காக என்னை காப்பாற்றின, எதுக்காக இங்கே கூட்டின்னு வந்த, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுறாங்க. உடனே அவங்க மாமா சொல்கிறாரு, இங்கே பாருமா, சொன்னால் கேளுமா, அவங்க தான் வீட்டை விட்டு போக சொல்கிறாங்களே, போக சொல்லும்போது இங்கே இருந்தால் நல்லா இருக்குமா, சொல்லுமா, உங்கள் அப்பா அம்மா எப்படிலாம் வந்து கௌரவமாக வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு நீங்கள் செய்கிற நன்றி கண்ணு இதுதானா, சொன்னால் கேளுமா, வா போகலாம் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. வெளில வந்து அப்படியே தயங்கி நிற்கிறாங்க, நான் வரமாட்டேன்னு அழுதுட்டுருக்காங்க. அவங்க மாமா அவங்கள சமாதானம் பற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. முதல்ல கூட்டிகிட்டு போங்க, இங்கேருந்து முதல்ல கிளம்புமா, நீ வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை, ஏதோ உனக்கு பரிதாபம் பார்த்து வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக உனக்கு கூட்டு வந்து விஜய் வச்சிருக்கா, நீ அதே சாக்கா வச்சு என் பேரனோட வாழ்க்கையை காலி பண்ண பார்க்குறேன், இதெல்லாம் நியாயமாமா, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், யாரும் பேசாதீங்க, விஜய் மட்டும் தான் என்கிட்ட பேசணும், இங்கே பாருங்கள் விஜய், நான் உனக்கு இன்னொன்று சொல்லிட்டு போகிறேன், நீ நினச்சிட்ட என்னை வீட்டை விட்டு அமுச்சிட்டா உன்னோட வாழ்க்கையிலேருந்து நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் வாழ்க்கையில் போக மாட்டேன் விஜய், எக்காரனை கொண்டும் என் வாழ்க்கையில் வந்து உன் வாழ்க்கையில் நான் இருப்பேன், நான் இந்த வெண்ணிலா யாருன்னு உனக்கு நான் புரிய வைக்கிறேன், என்னை இன்றைக்கி தூக்கி எரிஞ்சிட்டல எவ்வளோ ஒருத்திக்காக, ஆனால் ஒரு நாள் என்னை தேடி வருவேன், அந்த நான் தேட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே என்னடா இவ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, மாமாவை கூட்டின்னு வந்து வெண்ணிலா வந்து வெளியே அனுப்புகிறாரு நம்ம விஜய். அடுத்து வந்து வெண்ணிலா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. கூடவே வந்து பசுபதியும் ராகினியும் வந்து வெள்ளாவோட மாமாவுக்கும் வந்து நிறைய ஐடியாஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அந்த சொத்து வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதே மாதிரி விஜய் வந்து உனக்கு கிடைப்பாரு, அதனால் வந்து நீங்கள் இங்கேருந்து போகாதீங்க, எப்படியாவது விஜய் மேலே கேஸ் கொடுங்க, விஜய் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும், அப்புறமா வெண்ணிலாவும் விஜய் கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க, நீங்கள் அவங்கள அசிங்கப்படுத்தினா தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி விடுறாங்க. அதன்படி வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி விஜய் வந்து என்னை ஏமாற்றிட்டாரு, என்னை நம்ப வச்சு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவர் மேலே கேஸும் போட்டுறாங்க. இதனால் விஜய் என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலை எல்லாருமே விஜய்